ப்ரோ ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் எதை வாங்குறதுனே தெரில. அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வாங்கணும்னு சொல்லுங்கள் ப்ரோ இப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. அதுக்கு தான் இந்த ரீல். ஸோ நம்பர் 1 சம் இன்ஷூர்ட். மினிமம் 10 லட்ச ரூபா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 3 லட்சத்தோட வேல்யூ இப்போ என்னவோ அது 10 வருஷம் கழிச்சு வெறும் 1 லட்சமாக தான் இருக்கும். அதனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14% இருக்கிறதால சம் இன்ஷூர்ட் மினிமம் 10 லட்ச ரூபா இருக்கும். நம்பர் 2 இதுதான் பெரிய ட்ராப்பு, ரூம் ரெண்ட் லிமிட். ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஆர் அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூமாவது அலோகேட் பண்ணணும் நமக்கு. ஏன்னா இதை வச்சு தான் இன்சூரன்ஸ் நம்மள நிறையா ஸ்கேம் பண்ணுவாங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டிங் பீரியட் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அதை ஹானஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஏமாத்துறது இஸ் ஈக்குவல் டு கிளைம் கெட்டிங் ரிஜெக்டட். நமக்கு அது வேணாம். நம்பர் 4 வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஸோ இது 95% ஆர் 98%க்கு அபோவாக இருக்கணும். ஏன்னா கம்மியாக தான் செட்டில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே நம்ம கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் ரிஸ்டோரேஷன் பெனிஃபிட் அண்ட் நோ கிளைம் போனஸ். இது ரெண்டுமே இருக்கணும். ஏன்னா நீங்கள் கிளைம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வருஷத்துக்கு அது எண்ட் ஆகாமல் திருப்பி ரீஸ்டோர் ஆகணும் கவரேஜ். நீங்கள் கிளைமே பண்ணலனாலும் உங்கள் கவரேஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். பேசிக்காக நான் இந்த 5 விஷயத்தை தான் பார்த்து என் ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணேன். நீங்களும் இதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வாங்க போகிற இன்சூரன்ஸை விட நீங்கள் வயசானதுக்கப்புறம் வாங்குற ஹெல்த் இன்சூரன்ஸ் 3 மடங்கு அதிகமாக இருக்கும். பட் சேம் கவர் தான் தருவாங்க. ஸோ எவ்வளோக்குள்ள ஏர்லியாக வாங்குறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஹெல்த்தியாக இருக்கோமோ இல்லையோ டசன்ட் மேட்டர். அண்ட் இந்த 5 விஷயம் மட்டும் வச்சு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ண முடியாது. நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ஹெல்த்னு போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறேன். அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே தெளிவாக இருக்கும். அண்ட் அது போக கீழே ஒரு கம்பேரிசன் சார்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 2 இன்சூரன்ஸ் கம்பேர் பண்ணி எது நிறையா ஸ்கோர் எடுக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். This is Sai, and you have watched the bonus episode of 5 with Sai.